சர்வம் சிவமயம். எல்லாருக்கும் வணக்கம். சிம்பிளாக ஒரு சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சூப்பரான இட்லி தோசைக்கு தொட்டுக்கக்கூடிய சைட் டிஷ் ரெசிபி தாங்க. ஒரே மாதிரி சாம்பார் சட்னி செஞ்சு போர் அடிக்குதா அப்படின்னா இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக நல்ல காரசாரமாக மனமாக இருக்குங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. இது பொய் இல்லைங்க, உண்மை தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இந்த குருமாவை செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ஆப்டான ஒரு ரெசிபி இட்லி தோசைக்கு. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த குருமாவோட திக்னஸுக்கு நம்ம கடலை மாதிரி எந்த பொருளையும் சேர்க்க போகிறதில்ல, கடலை பருப்பு மட்டும்தாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த ரேஷியோவில், இப்போ எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்காங்க, அதனால் நான் 2லேருந்து 3 ஸ்பூன் கடலை பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிகப்பாக வேண்டாம், லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதுங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் கடலை பருப்பு. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு வானல் வச்சு எண்ணெய், கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கினதும் நல்லா பழுத்த தக்காளியாக 4 தக்காளி நிலவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கும் போதே உப்பையும் மஞ்சத்தூளியும் சேர்த்து நல்லா ஸ்மாஷி கன்சிஸ்டன்சிக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு டம்ளர் அளவுக்கு, சின்ன டம்ளருக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொத்தமல்லி, நல்லா 2 ஸ்பூன் ஆகிற அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, ஸோ நம்ம சோம்போட ஸ்மெல்லு தாங்க, அதனால் கொஞ்சம் சோம்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொதிச்சிட்ருக்கிற தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியும் நிறைய சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம், கடலை பருப்பு திக்காயிட்டே இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா நம்மளோட சூப்பரான இந்த குருமா ரெடி ஆகிடுங்க. நல்ல சுட சுட இட்லியோட ஆவி பறக்க இந்த குருமாவையும் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குருமா செய்ய சொல்லி திருப்பியும் கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.